வைரமுத்துவின் 3ஆம் உலகப் போர். போன அத்தியாயத்தில் சொலையன் தம் பொண்டாட்டிய வெட்ட போக கருத்தமாயி அவளை காப்பாத்தி தன் நிலத்திலேயே குடிசை போட்டு வாழ சொல்லி வழிவகுக்கிறாரு. வாருங்க அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அத்தியாயம் 19. மாசி மாச குளிரில பொல பொலன்னு நனையுது பூமி. இன்னும் விடியல. தோட்டத்து கிணத்து மேட்டுல கம்பளி பொத்தி உட்கார்ந்திருக்காரு கருத்தமாயி. விளைஞ்ச கருது வளைஞ்சு நிக்குது. சோள தட்டைக்கு காவலுக்கு வந்தவரு காக்கா குருவி கத்துறதுக்கு முன்ன எந்திரிச்சிட்டாரு. கூலிக்கார முதலாளிக்கு கடன் கழிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கரையுது இருட்டு. வெளுக்க பாக்குது கிழக்கு. கல்யாணமாகி வந்த ராசகுமாரிய லேசு லேசா முக்காடு விலக்கி பாக்குற ராசா மாதிரி பனிமூட்டத்தை விலக்கி பூமி எட்டி எட்டி பாக்குது வெயில். கம்பளி பொத்துனா ஏன் கதன்னு இருக்கு? கம்பளிக்குள்ள சூடு இருக்குமோ? இல்லையே. கம்பளிய வெளியே தொட்டு பார்த்தாரு. அது ஐஸ் கட்டியாத்தானே இருக்கு. புரிஞ்சு போச்சு. வேறு ஒன்னும் பண்ணல கம்பளி. திரேகத்துல இருக்கிற சூட்டை வெளியே விடாம வச்சிருக்கு. வெளியே அடிக்கிற பனிய உள்ள விடாம வச்சிருக்கு. யாத்தே, கம்பளி கதை சொல்லுதே. ஏழை மனுஷ பையலே, நான் செய்யற வேலையத்தாண்டா நீயும் செய்யணும். கூட்டுக்குள்ள இருக்கிற உசிர வெளியே விட்டுறாத. வெளியே இருக்கிற எமன உள்ள விட்டுறாத. கையில இருக்கிற சொத்தை வெளியே விட்டுறாத. கடங்காரன உள்ள விட்டுறாத. பொண்டாட்டிய வெளியே விட்டுறாத. வெப்பாட்டிய உள்ள விட்டுறாத. கம்பளி கிட்ட பாடம் படிக்கணும் போல இருக்கே பல ஆளுக. சொலையனும் ரோசாமணியும் சோளத்தட்டுக்குள்ள புல்லு அறுக்குறாக பசுமாட்டுக்கு. சோளத்துக்குள்ள ஊடு வெள்ளாமையா போட்ட மொச்ச இருக்கஞ்சோளந்தட்டைய இறுக்கி பிடிச்சு கொடி கொடியா படர்ந்திருக்கு. முத்து முத்தா சொட்டுது பனித்துளிக மொச்ச இலையில. மொச்சைக்கு தடுமன் கிடுமன் பிடிச்சிருச்சா? மூக்கு வழி ஒழுகுதே. அவரா சொல்லி அவரா சிரிச்சுக்கிட்டாரு கருத்தமாயி. உத்து பார்த்தாரு. வெள்ள மொசம் ஒண்ணு மேயுது வரப்பில. யாத்தே, என்ன அழகுடா சாமி இது. வெளிச்சம் உருண்டையாகி உள்காட்டுல வந்து விளையாடுதுக. வந்து சும்மா சடுகுடு ஆடுது ஒரு துண்டு மேகம் என் தோட்டத்துல. நரிச்சு நரிச்சுன்னு கடிக்குது அருகம்புள்ள. வரப்பு பனித்துளிய நக்கி நக்கி நனைக்குதுக நாக்க. பச்சை மொச்ச இச்ச மொசலுக்கு. சோளத்தட்டையில கால் போட்டு விளைஞ்ச மொச்சையா பார்த்து எக்கி எக்கி கடிக்குதுக. சிலிர் சலீர்னு தாவுது செல்ல விளையாட்டு காமிச்சு. இஷ்டத்துக்கு மேஞ்சுக்க. உன்னைய சீப்போன்னு விரட்டனா என் செருப்பு எடுத்துக்க. கண்காட்சியா இருக்கு மொச மேயிறது கருத்தமாயிக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து தோட்டக்காரன் உளியன். அவன் ஒரு கெட்ட சாதி நாய் வச்சிருக்கான். அது எங்கிட்ட இருந்துதான் மோப்பம் பிடிச்சதோ அந்த மொசக்குட்டிய. 4 கால் போட்டு புயல் வார மாதிரி வருகுது. இந்தா வந்துருச்சு. தப்பிக்க வழி இல்ல மொசலுக்கு. தவ்வி பிடிக்க போகுது குறவளைய. அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தாரு கருத்தமாயி. காவ கம்பு கிடந்துச்சு கம்பளிக்கு கீழே. உட்கார்ந்துக்கிட்டு தலைக்கு மேல 2 சுத்தி சுத்தி வீசினாரு கம்ப. விர்ன்னு காத்த கிழிச்சு போகுது கம்பு. கம்பு வர்ற சத்தம் கேட்டு ஒதுங்கிருச்சு நாய். கம்புல அடிபட்டு செத்தே போச்சு மொச. சொல்லையனும் ரோசாமணியும் சத்தம் கேட்டு ஓடியாந்து கல்லெடுத்து எறியவும் நான் இல்லைன்னு ஓடியே போச்சு நாய். கம்பளிய உதறி போட்டுக்கிட்டு ஓடி வந்தாரு கருத்தமாயி. பின்னங்கால புடிச்சு செத்த உசுர தூக்கி பார்த்தாரு. சே, சந்தோஷம் செத்து போச்சேப்பா. ஆள் செத்த மாதிரி கவலைப்பட்டுட்டாரு. இப்படித்தானப்பா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போகுது. நல்லதுதான் செய்யறோம், கெட்டதுல போய் முடிஞ்சிருது. என்னமோ ஏதோ ஒண்ணு ஓடி வந்தாக சொல்லையனும் ரோசாமணியும். ஏம்மா ரோசாமணி, இந்த மொசல குழம்பு வச்சு கொடு குழந்தைகளுக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளை செத்ததுல இருந்து கவிச்சு புழங்குறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டோம் நாங்க. வேணாமாமா, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. சரிதான், எரிஞ்ச கம்பு என் தலையிலேயே விழுந்துருச்சா? இன்னைக்கு எங்க வீட்டுல மொசக்கறின்னு எழுதியிருக்கான் ஈசன். மாத்த முடியுமா? துண்டை உதறி தோல்ல போட்டு நடக்கிற மாதிரி செத்த மொசல தோல்ல போட்டு 4 பேர் பார்க்க நடந்துட்டாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சிட்டம்மா கட்டில கிடக்கா காய்ச்சலா. நெத்தியில 10 போட்டு போர்வைய பொத்தி அதுக்கு மேல சீலை ஒன்னையும் சேர்த்து பொத்தி அணத்திக்கிட்டே கிடக்கா. போச்சுடா ஏ மொசலே, பொம்பளை கையில குழம்பு வைக்க யோகம் இல்லை உனக்கு. எங்கையில தான் குழம்பாகணும்னு எழுதி இருக்கு உன் தலையில. வச்சு பாத்துடுறேன். நாய் அறியாத எலும்பா, நான் அறியாத குழம்பா. மாடு கட்டுற கொட்டத்து விட்டத்துல 2 சரடு கட்டினாரு. பின்னங்காலுகள்ல கத்தியில
2 குத்து குத்தி நரம்பெடுத்து அதுல சரடு கோத்து கட்டி தொங்க விட்டாரு மொசல. இனி தலைகீழா தவங்கிடந்தாலும் மாண்ட உசுறு மீண்டு வந்துருமா? ஆரம்பிச்சிருச்சு மொசலோட கருத்தமாயி பேச்சுவார்த்தை. பின்னங்காலுகள்ல கத்தி செலுத்தி அடிவகுறு வரைக்கும் ஒரு கீறு கீறினாரு. இப்ப கத்திய கீழே போட்டுட்டு 2 கையிலையும் உரிச்சாரு தோலை. கனிஞ்ச மலப்பழத்துல கலண்டு வர்ற மாதிரி வருதையா தோளு வளவளன்னு. பித்தான் இல்லாத சட்டைய பெரிய மனுஷக தலைகீழா கலத்துவாங்க பாருங்க. அப்படி உருவி வாராரு தோலை. ஒன்னிய மாதிரி மனச பையலும் சட்டை போட்டுக்கிட்டே புறந்துட்டான்னு வச்சுக்க, பாதி சண்டை தீந்து போகும் ஊர்லயும் நாட்டிலையும். இது ஒண்ணுக்கும் ஆகாதுன்னு உருவின தோலை எரிஞ்சாரு ஒரு ஓரமா. விளைவிளைங்கிற கரியில செந்தூர நிறத்துல செக்கச்சவேன்னு திட்டு திட்டா தேங்கி ஒழுகுது ரத்தம். இரு மொசக்குட்டி, இந்தா வந்துடுறேன். உள்ள போனவரு பழைய வேட்டியில ஒரு ஓரம் கிழிச்சு ஓடியந்தாரு. கையில ஒரு தேங்காய் எண்ணெய் கிண்ணம் வேற. வெள்ளை துணியில ஒத்தி ஒத்தி எடுத்தாரு ஒழுகின ரத்தத்தை. சிவப்பாகி போன வெள்ளை துணிய முக்கினாரு தேங்காய் எண்ணெய் கிண்ணத்துல. மொச ரத்தத்துல ஊற வச்சு எண்ணெய தேய்ச்சா செம்பட்ட முடி கருப்பாயிருமா. கருத்த முடி நரைக்காதான். நிசமோ பொய்யோ அப்பன் பாட்டன் காலத்துல இருந்த நம்பிக்கைதான். மனுஷ பையன் சாகுற வரைக்கும் யாராச்சும் ஒருத்தன் தலையில ஏறி உட்கார்ந்திருக்கான். நீ செத்த பிறகில்ல எங்க தலையில ஏறி உட்கார்ற. மனுஷனா மொசலான்னு பார்த்தா நீதான் பெரிய ஆளு மொசக்குட்டி. ஆசன வாய்க்கு பக்கத்துல அடிவகுத்துல இருந்து புறப்பட்டு நெஞ்சு வழியா ஒரு நெடும் பயணம் போய் கழுத்துல நிக்குது கத்தி. 2 கையும் அட்டத்துல வச்சு ஒரு பிதுக்கு பிதிக்கவும் கொழுக்கண்ணு துண்டா வந்து விழுந்து தொங்குது குடலு. குடலை சூரி கத்தியில அறுத்து வச்சுட்டு வெட்டு கத்திய வச்சு வாழைத்தார அறுக்கிற மாதிரி வாங்கிட்டாரு தலைய. இப்ப கை வைத்தியம் ஆரம்பிக்கிறாரு கழுத்து இல்லாத மொசக்குட்டிக்கு. மஞ்சப்பொடி, உப்பு, நல்லெண்ணெய் 3ஐயும் வச்சு கசகசன்னு தடவினாரு மொசக்கறி மேல. மினு மினு மினுன்னு மின்னுது உரிச்ச கறி. ஏழையா பிறந்தவனும் நீயும் ஒண்ணுதான் மொசக்குட்டி. 2 பேருக்கும் செத்த பிறகுதான சிங்காரம். உப்பு தடவின கறிய கொஞ்ச நேரம் உணர விட்டாகணும். தண்ணியா வடிஞ்சு தன் பதத்துக்கு வரும் கழுத. இப்ப ஊஞ்சலாடிக்கிட்டே ஒழுகுது தண்ணி. மொசக்கறியில முக்காவாசி தண்ணி தானா? தண்ணிய கழிச்சிட்டா லோகமும் இல்ல தேகமும் இல்ல போலிருக்கே. முணுமுணுத்துக்கிட்டே நிமிந்து பார்த்தவர் கண்ணுல படீர்னு படுது பழுப்பு சிவப்புல ஈரல். தண்ணி வடிகிற வரைக்கும் வாய் சும்மா இருக்குமா? ஐயர் சொல்ற வரைக்கும் அமாவாசை நிக்குமாக்கும். ஈரலை மட்டும் துண்டா அறுத்தெடுத்து அது மேல உச்சி நாப்புல உப்பு தடவி கொம்பு சீவின குச்சியில குத்தி வாட்டிட்டாரு வைக்கோல் நெருப்பில. அது உருகி ஒரு சொட்டு நெருப்பில விழுந்ததும் உள்ளங்கையில வச்சு ஊதி ஊதி தின்னுட்டாரு. மொசக்குட்டி தின்ற மொச்சக்காயும் சேர்ந்து மணக்குதப்பா. வடியட்டும் தண்ணி, அதுக்குள்ள அம்மி வேலை பாத்துரலாம். மஞ்சத்துண்டு, மிளகா, மிளகு, சீரகம், வெங்காயம் 5 அம்மியில வச்சு அரைச்சாரு நச்சு நச்சுன்னு. தேங்காய் துண்டை அரைச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்ப தண்ணி வடிஞ்ச மொசல அவுத்து வெட்டு கத்தியில வெட்டி சிறுகரியா சேர்க்கிறாரு. மோச, தேகம் பஞ்சு மாதிரி வச்சிருக்க, எலும்பு இரும்பு மாதிரி வச்சிருக்கிற. இந்த மனுஷப்பைய உடம்ப லேசா வச்சுட்டு மனசத்தான் கெட்டியா வச்சிருக்கான். அரைச்சு வச்ச பண்டங்களை கறியில கலந்து குழந்தை பிள்ளைக்கு வகுத்த அமுக்கி விடுற மாதிரி வலிக்காம பிசைகிறாரு. மண்சட்டி எடுத்தாரு. அளவா தண்ணி வச்ச ஆசை ஆசையா கறி அள்ளி போட்டு அடுப்பு கூட்டிட்டாரு. 2ஆம் கொதி கொதிக்க வீட்டையே தூக்கி வெளியே போய் வைக்குது மொசக்கறி வாசம். வாசனை ஏறி மூக்கில முட்டவும் பிறண்டு படுத்த சிட்டம்மா, மொச, உப்பு பார்க்காம இறக்கி வச்சா ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டா. சீலையையும் போர்வையும் இன்னொரு இழுத்து கரண்டியில மோந்து ஒரு சொட்டு உள்ளங்கையில விட்டு உப்பு பார்த்து இறங்கி வச்சாரு. சும்மா செஞ்சாந்து நேரத்துல கூடி வந்திருக்கு குழம்பு. திடீர்னு ஒரு ஞாபகம் நெத்தி பொட்டுல விட்டுது. கறி திங்க ஆள் இல்லையே வீட்டுல. சிட்டம்மா பாவம் சீக்கா கிடக்கா. படிக்கிற இடத்துல நாளைக்கு விவசாயத்தை பத்தி பேச உலகமே கூடுதுன்னு ஓடி போயிட்டான் சின்ன பாண்டி. இந்த மொசக்கறிய நான் தான் திங்கணுமாக்கும். இனிமே இதை தின்னு என் திரேகத்துல கறி வச்சு மீனாட்சி அம்மன் கோயில் மொட்டக்கோபத்தை போய் முட்டு கொடுத்து தாங்க போறானாக்கும். பேரன் பேத்தி 2 திங்கட்டும் பாவம். கறிச்சட்டிக்குள்ள அகப்பைய விட்டு ஒரு களையத்துல 3 கரண்டி மோந்து போட்டாரு. சீக்குக்காரி சிட்டம்மாவுக்கு இருக்கட்டும்னு சொல்லி கறிக்களையத்தை தூக்கி ஒரு உரியில வச்சாரு. கறிச்சட்டிய கையில தூக்கி முத்துமணி கட்டின புது வீட்டுக்குள்ள முதல் முறையா இட்டு வைக்கிறாரு கருத்தமாயி. எம்மா லட்சுமி, நுழையாத வீட்டுக்கு அலையாத விருந்தாளியா வந்திருக்கா மாமன்னு
உள்ள போய் ஒளியாத தாயி, இந்தா இதுல மொசக்கறி குழம்பு வச்சிருக்கேன், தாத்தன் வந்து கொடுத்தேன்னு திங்க சொல்லு என் தங்கங்களை. உள்ள இருந்து ஒரு சொல்லும் வெல்ல. திண்ணையில மண்சட்டிய வச்சுட்டு திரும்பி பார்க்காம நடந்துட்டாரு. பளிங்கு மாதிரி தான் கட்டியிருக்கான் பாவி பைய வீட்டை. மத்தியானம் வரைக்கும் ஒரு சத்தமும் இல்லை. அதுக்கு பிறகு கார்களும் வண்டிகளும் சர்புருன்னு வர்றதும் போறதுமா இருக்கு. கோட்டு சூட்டு போட்டவனுக, நெஞ்சில பட்டை கட்டின பயலுக நடமாட்டம் தெரியுது. என்னமோ வாய் வடிச்ச வார்த்தை பேசுறதும் கேக்குது. கார் கதவை அடிக்கிற சத்தம். வந்தவன் கோபத்துல போறான்னு சுள்ளுன்னு சொல்லுது. பொதுவா சொல்லு பொய் சொல்லும், சத்தம் பொய் சொல்றதில்ல. கோபம் வந்த ஆளுகளை அடிக்க தெம்பில்லாத பயலுக கைச்செலவு போட்டு காரு வாங்கி கதவைத்தானே அடிக்கிறாங்க. என்னமோ நடக்குது கூத்து, பாப்போம். யோ பெரிய மனுஷா, வெளிய வாயா. ஒண்ணு இந்த ஊர்ல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், வா வெளிய. சிட்டம்மாளுக்கு சுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருந்த கருத்தமாயி முத்துமணி சத்தம் கேட்டு விசுக்குன்னு வெளியே வந்தாரு. என்னப்பா வெளியே நின்னு கத்துறவன், வீட்டுக்குள்ள வா. நான் ஒன்னும் வீட்டுக்கு விருந்தாளியா வரல, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு கேட்க வந்திருக்கேன். நிலத்தை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? யாருக்கு? மில்லுக்காரனுக்கு. இந்தான்னு இதுவரைக்கும் 90 ஏக்கருக்கு முன்பணம் வாங்கி கொடுத்திருக்கேன். இன்னொரு 10 ஏக்கர் வாங்கிட்டா 50 கோடி லோன் கிடைக்கும் மில்லுக்காரனுக்கு. 1 கோடி கமிஷன் கிடைக்கும் எனக்கு. கிடைக்க விடமாட்டா போலிருக்கே நீ. நான் என்ன பண்றேன்? தலைமாட்டுல இருக்கு நம்ம நிலம். அந்த 90 ஏக்கருக்கு வழியும் அதுதான், வாசலும் அதுதான். பெரியப்பன் எழுதி கொடுத்துட்டு செத்து போச்சு. பெத்த அப்பன் தரமாட்டேங்கிற வந்து என் கூட மல்லு கட்டிக்கிட்டு போறான் மில்லுக்காரன். கேட்ட காசு வாங்கித்தாரேன், சொல்லு எப்ப விற்க போற? ஏலே ஐயா, வித்தா செத்துருவேன்டா உங்க அப்பன். விற்கலைன்னா நான் செத்துருவேன். அப்பன் ஆத்தால விற்க முடியுமாடா? நிலமும் அதான்டா. இந்தா பாரு, வேதாந்தம் பேசி வெட்டியா செத்து போகாத. நிலத்தை வித்து பாய்ங்கள போடு, வட்டி காசுல வாழ்க்கை நடத்து. ஓடி ஓடி சாகாத, உட்காந்து தின்னு. ஏண்டா மகனை இந்த பேச்சு பேசுற? பிறக்கும் போதே இருதயம் இல்லாம பிறந்துட்டியாடா? நீயும் பிடிச்ச மொச மட்டும் ஈரல் இல்லாம பிறக்கும் போது நான் மட்டும் இருதயம் இல்லாமல் பிறந்திருக்க மாட்டேனா? இத நீயே வச்சுக்க என் மண்சட்டி மகராசா. வாசல்ல மடார்னு போட்டு உடைச்சா மண்சட்டிய. திசையெல்லாம் தெரிச்சு விழுகுதுக கரித்துண்டுகளும் மண் சட்டியோடுகளும். ஓடியாந்து கொத்த வந்துச்சு கோழி. கொத்த வந்த கோழி மேல விருன்னு பாஞ்சு விரட்டிச்சு பூனை. பூனை மேல சர்புருன்னு பாஞ்சு ஒரு உருமிட்டு வாசல்ல கிடந்த எல்லா கறியிலையும் வாய் வச்சு திங்குதுக. மொசல விரட்டி போய் அடிபெத்து ஓடி போன உளியன் வீட்டு நாய். இந்த கூத்து இங்கு இவ்வாறு இருக்க, அட்லாண்டாவிலிருந்து பிராங்க்பார்ட்லிருந்து சென்னையிலிருந்து மதுரை என்ற வான்வழியே மதுரையம்பதியில தரையிறங்குறாள் எமிலி. காத்திருக்கிறான் சின்ன பாண்டி கையில் மதுரமல்லி மாலையோடு.